ஸோ ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் சிஎஃப்டி கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி அப்படின்ற தியரி பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். எனக்கு 2 காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயுமே அதோட லிகான் அப்படின்றது எனக்கு சேமாக இருக்குது. வேறு அதோட சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் மட்டும் எனக்கு டிஃபர் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் கலராகவும் வேறு ஸ்கேண்டியம் இருக்கக்கூடிய செகண்ட் காம்ப்ளெக்ஸ் எனக்கு கலர்லெஸ்ஸாகவும் இருக்குது. ஸோ ஏன் அப்படின்றத நம்ம இங்கே எக்ஸ்ப்ளனேஷனாக பார்க்க போகிறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கேட்டிருக்காங்க. என்னோட ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸில் டைட்டானியம் டிஐ அப்படின்றது தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேண்டியம் எஸ்சின்றது என்னோடய சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஓகே, அப்போ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் டைட்டானியமோட ஆக்சுவல் அட்டாமிக் நம்பர் எனக்கு 22. அப்போ கான்ஃபிகரேஷன் எனக்கு 3d2 4s2. ஓகே, ஆனால் இங்கே ப்ராக்கெட்டுக்கு வெளியில் அவங்க கொடுத்துக்கக்கூடிய நம்பர் 3+. அதுதான் நம்ம டைட்டானியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக எடுத்துக்கணும். அப்போ டைட்டானியம் 3+, அதாவது டைட்டானியம் 3 எலக்ட்ரான்ஸை கொடுத்தாகணும், லூஸ் பண்ணணும். அப்போ பின்னாடி நம்ம ரிமூவ் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா 4sலேருந்து 2 லூஸ் பண்ணிடலாம், பேலன்ஸ் 1 இங்கேருந்து எடுக்க முடியும். அப்போ 3d1. ஓகே, இப்போ இதே கான்ஃபிகரேஷன் நான் என்ன பண்ணுறேன், ஆர்பிட்டால் டயக்ராமாக போட்டுக்கிறேன். ஸோ டியை பொறுத்த வரைக்கும் 5 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும் நம்மக்கிட்ட, ஆனால் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. ஸோ 3d1. ஓகே, ஸோ இதே இது அப்படி நம்ம ஸ்கேண்டியமுக்கு பார்க்கலாம். ஸ்கேண்டியமோட ஆக்சுவல் அட்டாமிக் நம்பர் எனக்கு 21. அப்போ கான்ஃபிகரேஷன் எனக்கு 3d1 4s2. ஓகே, அப்போ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்கேண்டியம் காம்ப்ளெக்ஸ்குள்ளில் எனக்கு 3+ தான் இருக்குது. அப்போ ஸ்கேண்டியம் 3+னா ஸ்கேண்டியம் எனக்கு 3 எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணணும், பின்னாடி இருந்து ரிமூவ் பண்ணிட்டே வரலாம். 4sல அப்போ கண்டிப்பாக 2மே போயிட்டு 0 ஆகிடும். அண்ட் 3dயில் இருக்க 1மே எனக்கு வெளியில் போயிட்டு எனக்கு இதுவும் 0 ஆகிடும். அப்போ ஸ்கேண்டியமை பொறுத்த வரைக்கும் அங்கே எனக்கு எந்த விதமான எலக்ட்ரான்ஸுமே கிடையாது. 2 எலக்ட்ரான்ஸுமே நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகே, அப்போ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சின்ஸ் டைட்டானியம் 3+ல எனக்கு ஒரு எலக்ட்ரான் இருக்குது, ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கிறதுனால இந்த ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் எனக்கு டிடி டிரான்சிஷனை செய்யும். ஓகே, அப்போ டிடி டிரான்சிஷன்னா என்ன அப்படின்னா, டியை பொறுத்த வரைக்கும் இந்த 5 ஆர்பிட்டால்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 5 எனக்கு 2ஆக பிரியும். இந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு எனர்ஜி கொடுத்தோம் அப்படின்னா இந்த 5 ஆர்பிட்டால்ஸ் எனக்கு இப்படி 2ஆக பிரிஞ்சிடும். ஒரு ஃபஸ்ட்டு 3 பேர், இது நம்ம காமனாக T2G அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அடுத்திருக்க 2 பேரை நம்ம EG அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இதில் எனக்கு இங்கே 3d1 ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான். ஸோ இந்த லெவலை விட்டுட்டு உங்களுக்கு என்ன பண்ணும், இங்கே ஜம்ப் பண்ணும், திரும்பி மேலேருந்து கீழே ஜம்ப் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே, இந்த ஜம்பிங்கை தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, டிடி டிரான்சிஷன். அதாவது டியோட ஒரு லெவலை விட்டுட்டு இன்னொரு லெவலுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஜம்ப் பண்ணுறோம். ஸோ இதுதான் அவங்க டிடி டிரான்சிஷன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே டைட்டானியமுக்கு ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அப்போ இந்த ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் எனக்கு இந்த ஜம்பிங்கை டிடி டிரான்சிஷன் செய்ய முடியும். ஆனால் வேறஸ் இங்கே ஸ்கேண்டியமை பொறுத்த வரைக்கும் நோ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ், இங்கே எனக்கு எலக்ட்ரான்ஸே இல்லை அப்படின்றதுனால அவனால் இந்த டிடி டிரான்சிஷனை செய்ய முடியாது. அப்போ எங்கெல்லாம் உங்களுக்கு இந்த டிரான்சிஷன் நடக்குதோ இந்த காம்ப்ளெக்ஸஸ் எல்லாம் உங்களுக்கு கலர்டாக இருக்கும். அப்போ தேர்ஃபோர் இந்த டைட்டானியம் வச்சுருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் எனக்கு கலர்டாகவும், எலக்ட்ரான்ஸே இல்லை அப்படின்றதுனால இந்த காம்ப்ளெக்ஸ் எனக்கு கலர்லெஸ்ஸாகவும் இருக்குது. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் தான். ஸோ ஃபார் எனக்கு பப்ளிக்கில் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஒன்று June 25, இன்னொன்று எனக்கு March 20. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறையா கெமிஸ்ட்ரி பற்றின டாபிக்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.